நோம்பு நோம்பு கஞ்சி அரிசி இலவசமா தரோம் அரசாங்கம். நான் நிறைய அறிக்கை கொடுத்துருக்கேன். நோம்பு கஞ்சி வேணும், எந்த கஞ்சி அரிசி வேண்டாம், நீங்க கம்முனு இருங்க, நாங்க கஞ்சி அரிசி வாங்க முடியும், எல்லாமே பார்த்துக்கிறேன். நான் உடனே அறிக்கை கொடுப்பேன். நோம்பு கஞ்சின்னு எடுத்தீங்கன்னா இவன் வந்து 1 கிலோ அரிசி தரேன்னு சொல்லலாம். அந்த 1 கிலோ அரிசிக்கு நான் ₹10 வச்சுங்க. 1 கிலோ அந்த நோம்பு கஞ்சி அரிசி ₹10 இருக்கும். ₹10 2 கிலோ. ₹90 நான் மற்ற பொருள் வாங்கி போட்டா தான் கஞ்சி ஆக்க முடியும். இஞ்சி, பூண்டு, வெந்தயம், பாசிப்பருப்பு எல்லாமே போடுவாங்க. புரியுதுங்களா? இவ்வளவு அரிசியை கொடுத்துட்டு அப்போ ₹90 கொடுத்து நான் பொருள் வாங்குறவனுக்கு ₹10 எக்ஸ்ட்ரா கொடுத்து அரிசி வாங்க மாட்டேன் நான். இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ உங்களுடைய அற்பத்தனமான அரசியலுக்காக ஏன் இந்த அற்பத்தனமான விஷயங்கள்லாம் பெருசு? இதை சில பேர் நம்ம இந்த ஆளு ஷானவாஸ், இந்த ஒரு யூடியூப் வச்சு அலையறான் பாருங்க, இந்த முக்தார், இவனுங்க எல்லாம் என்ன பண்றாங்க? சோசியல் மீடியால திமுக அதை புடுங்கிச்சு, திமுக இதை புடுங்கிச்சு, திமுக இதை கத்த கட்டிச்சு, என்னடா கத்த கட்டிச்சு, என்னடா புடுங்கிச்சு, ஒண்ணுமே இல்லை. இதை நம்ம எதிர்த்து பேசுறோம். திமுக எதிர்த்தா பாஜக எதிர்த்தா தேசம் துரோகி, இவனை திமுக எதிர்த்தா சங்கின்றாங்க. அப்ப நம்ம நிலைமை என்ன பாருங்க? அப்ப 2 பேரும் இவங்களை எதிர்த்தாவே நமக்கு அப்படி ஒரு பட்டம் பேசுவாங்க. அவங்களோட நரேட்டிவ்ல நம்ம போயிடணும். அப்படியே கரெக்டா அவங்க என்ன பண்றாங்களோ அதை நம்ம ஆமா பூஜை போட்டா நம்ம ஒரு பெரிய போராளி திமுக தெரியும். பாஜக என்ன செய்யுதோ அதுக்கு நம்ம ஜாடா போட்டோம் சொன்னா நம்ம தேச தியாகி மாதிரி காட்டும்.